இவ்வளவு ஆண்டு கால அரசியல் காலத்துல பல அரிய வகை அமைச்சர்களை இந்த தமிழ்நாடு பார்த்திருக்கு. இன்னைக்குதான் உழைக்கும் மக்கள் கேட்ட அந்த பதவி வந்திருக்கு. அதை பொறுத்துக்க முடியல. அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு கல்வித்துறை அமைச்சரை கொடுத்துட்டாங்களாம். உடனே அவருடைய கல்வி தகுதியை பேசுறதுக்கு பல தகுதி வாய்ந்தவர்கள் வந்துட்டாங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப லென்த்தாலாம் பேச நான் விரும்பல, ரொம்ப சாதாரணமா சொல்றேன். ஒரு கல்வி ஒரு பிள்ளைக்கு எளிய முறையில கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அது ஈஸியா உயர்ந்துரும். ஆனா அந்த கல்வி எளிய முறையில யாருக்கு கிடைக்குது? பணம் இருக்கவங்களுக்கு தான் கிடைக்குது. பணம் இல்லாதவங்களுக்கு இன்னைக்குமே அந்த கல்வி ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. இதை போக்கணும் அப்படின்னா எளிய பின்னணியிலிருந்து வந்த ஒரு அமைச்சர் தான் அதை சரி பண்ண முடியும். அந்த அமைச்சர் தான் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். இதை புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுக்கங்க, புரியலன்னா புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. கூடவே மீடியா துறை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்களாம். ஐயா விஷால் அவர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காரு. விஷால் அவர்களே, முதல்ல ராஜ்மோகன் யாரு, சினிமா துறையில அவர் என்ன பங்காற்றி இருக்காரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஈஸியா ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க சினிமா துறையில, ஏன்னா உங்களுக்கு ஒரு பேக்கப் இருந்தது. அண்ட் ராஜ்மோகன் போன்றவர்களுக்கு அந்த களம் ரொம்ப கடினமானது. அப்படி ஒரு களத்துல அந்த தமிழ் அந்த தமிழ் இன்னைக்கு அவருக்கு இந்த இடத்த கொடுத்துருக்கு. அவர் ரொம்ப இறுக்கமா தமிழை புடிச்சுக்கிட்டாரு. அந்த தமிழ் அவரை ஒரு சீட்ல உட்கார வச்சிருக்கு. நீங்க அந்த சினிமா களத்துல இருக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அது உள்ள இருந்திருக்காரு ஐயா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அவர் படம் டைரக்ட் பண்ணிருக்காரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இன்னமும் அந்த சினிமா துறையில சாதிக்கணும்னு நினைக்கிற பல லட்சம் பேருங்களுக்கு அவரு ஒரு எடுத்துக்காட்டா இன்னைக்கு இருக்காரு. அந்த இடத்துக்கு மிக பொருத்தமான அமைச்சர் அவர் தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கருத்து பேசினா நல்லா இருக்கும். எல்லாமே நல்லதே நடந்திருக்கு, இனியும் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.